வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொள்கை என்பதே கிடையாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கட்டாயத்தின் பேரிலும் ஒரு சிலரின் சுயநலத்திற்காகவும் கூடிய துரோக கூட்டணி என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காகவும் கூடியுள்ள துரோக கூட்டணி அது. கொள்கை என்பது நிலையானது, தேர்தலுக்காக அமைப்பதுதான் கூட்டணி என்று முதலமைச்சர் விமர்சனத்திற்கு இபிஎஸ் பதிலடி. எங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் திமுகவிடமும், திமுகவில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவதும் இயல்புதான் என்றும் பேச்சு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் மக்கள் நம்பிக்கையை பெற்றால் மட்டுமே ஆட்சி நடத்த முடியும். அரசியல் வாரிசு என்கின்ற விமர்சனத்திற்கு களத்தில் எதிர்க்க முடியாதோரின் இற்றுப்போன குற்றச்சாட்டு இது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் திமுகவினர் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலோடு வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் திட்டவட்டம். 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்சி படிச்சிட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வர வாய்ப்பிருப்பதாக எம்பி கனிமொழி சூசகம். காங்கிரஸ் கட்சியுடன் எந்த மோதல் போக்கும் இல்லை என்றும் விளக்கம். நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார். கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்ச இல்ல. நல்ல சுமூகமான திமுக கூட்டணி தடுமாற்றத்தில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுகவின் கையை விட்டு காங்கிரஸ் நழுவும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பேச்சு. கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றிவிட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக எம்பி கனிமொழி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். டெல்லியில் ராகுல் காந்தியை கனிமொழி நேரில் சந்தித்து பேசியிருந்த நிலையில் பிரேமலதாவுடன் தொலைபேசியில் பேச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் என்னிடத்திலே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சி வந்தவுடனே மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை, அவர் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா? கரூருக்கு விஜய் நேரில் செல்லாதது குறித்த இபிஎஸ் விமர்சனத்திற்கு செங்கோட்டையன் பதிலடி. 13 பேர்களை குருவிலை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும்.
100 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு இவர் பேசுகிறார். மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவரான விஜயை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. எந்த தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற வரலாறு இல்லை என்று செங்கோட்டையன் கடும் விமர்சனம். எத்தனை முறை அம்மாவிடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான். காரைக்குடியில் 32 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மினி டைடல் பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 205 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்குகிறார். சிவகங்கை சிராவயலில் மகாத்மா காந்தி, தோழர் ஜீவாவின் உருவ சிலைகளுடன் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் 100ஆண்டு விழா கல்வெட்டையும் திறந்து வைத்தார். என் மொழியை நேசிக்க நான் பிற மொழியை வெறுக்க வேண்டியதில்லை. எங்கள் மீது எதையும் திணிக்காதீர்கள். வாழ்க்கைக்கு தேவை என்றால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்று தனியார் தொலைக்காட்சி தேர்தல் கருத்தரங்கில் கமல்ஹாசன் பேச்சு. Language is my cultural pride. And that's where it stays. I love my language. To love my language, I don't have to hate another. If I want him to love my language, I can love his language, but do not impose it on us. Leave the choice to the people. And in the process of earning a living, whatever language comes my way or anybody's way, they will learn it. பிப்ரவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட்டிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என தகவல். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவிற்கு உடல்நலக்குறைவு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் மருதமலையில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது. வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்டத்தில் உரிமம் பெற்று இயங்கும் கனிமவள குவாரிகள் எத்தனை? கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அஜித் பவாரின் மறைவையொட்டி மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சராக அவரது மனைவி சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்பு. கலால் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்.
அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பள்ளிகளில் மாணவர்கள் மாணவிகளுக்கு என தனித்தனியே சுகாதாரமான முறையில் கழிவறைகள் இருக்க வேண்டும் என்றும் ஆணை. மணிப்பூரில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் 3 பேர் அதிரடி கைது. வெடிபொருட்கள், உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட சிறிய அளவிலான பீரங்கி, போதைப் பொருட்கள் பறிமுதல். சீனாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவது பிரிட்டனுக்கு மிகவும் ஆபத்தானது. பிரிட்டன் பிரதமர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவில் விற்கப்படும் கனடா விமானத்திற்கு 50% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணி அபார வெற்றி. மும்பை அணியை 11 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எலிமினேட்டர் சுற்றுக்கு தகுதி.